எல்லாருக்கும் ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். மார்ச் மாதத்துல முதல் வாரம் நம்ம செவன்த் டே அட்வென்டிஸ்டோட ஜெனரல் கான்ஃபரன்ஸ் விமென்ஸ் டேவாக செலிப்ரேட் பண்றாங்க. இரண்டாவது வாரமா குளோபல் யூத் டேவாக செலிப்ரேட் பண்றாங்க. இந்த விசேஷித்த நாள்ல இன்னைக்கு ஒரு சிறு கதை சொல்லி அது மூலமா என்ன பாடங்கள்லாம் கத்துக்கலான்னு பார்ப்போம். ஒரு சின்ன பையன் இருந்தான். அந்த பையன் அவனோட விடுமுறைக்காக அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இது மாதிரி நான் விளையாட போறேன், எனக்கு விடுமுறை, நான் விளையாட போறேன்னு அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு விளையாட போனான். அப்போ அவங்க அம்மா கூப்பிட்டு இது மாதிரி எப்பவுமே அம்மா சொல்ற அட்வைஸ்லாம் சொன்னாங்க. ரொம்ப வெயிலா இருக்கு, பத்திரமா போ, அடிப்படாம பார்த்துக்கோ சொல்லிட்டு மதிய நேரம் பசிக்கும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டப்பால 5 அப்பமும் 2 மீனும் போட்டு வெளியில அனுப்பிச்சு வச்சாங்க. அப்போ அந்த பையன் விளையாட போகும்போது எப்பவுமே பார்க்காத ஒரு விஷயத்த, புது விஷயத்த பார்த்தான். என்னன்னா நிறைய ஜனங்க வனாந்திரத்தை நோக்கி போனாங்க. அப்ப அவன் யோசிச்சான், டெய்லி நம்ம விளையாட போறோம்ல, இன்னைக்கு ஏன் நம்ம விளையாட போனோம், வனாந்திரத்துல இருக்க ஜனங்க என்னதான் பண்றாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போறாங்க. அந்த ஜனங்கள்லாம் எங்க போறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? யாருக்கா தெரியுமா? மத்தேயு 14ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போமா? மத்தேயு 14ஆம் அதிகாரம் 13வது வசனம். இயேசு அதை கேட்டு அவர்களுக்கு பதறியது வனாந்தரமான ஒரு இடத்துக்கு தனியே போனார். ஜனங்கள் அதை கேள்விப்பட்டு தங்கள் கால்நடையால் அவருக்கு போனார்கள். என்ன பண்ணாங்களாம், இந்த ஜனங்கள்லாம் இயேசு வனாந்திரத்துல இருக்காருன்றது தெரிஞ்சதும் இந்த ஜனங்கள்லாம் நம்மள இயேசுவை பார்க்க போறான்னு சொல்லிட்டு அந்த வனாந்திரத்துக்கு போனாங்களாம். இந்த குட்டி பையனும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் அவங்க அம்மா கொடுத்த அந்த லஞ்ச் எடுத்துட்டு 5 அப்பமும் 2 மீன்களையுமே எடுத்துட்டு அவனும் இயேசு கிறிஸ்துவை பார்க்கறதுக்காக அந்த வனாந்திரத்துக்கு போனானா. அங்க என்ன நடந்ததுன்னு பார்ப்போமா? 14வது வசனத்தை வாசிங்க. இயேசு திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்கள் வியாதிஸ்தர்களாய் சொஸ்தமாக்கினார். என்ன பண்ணாரா, இயேசு அவ்வளவு ஜனங்களும் நம்மள பார்க்க வந்திருக்காங்கன்றத பார்த்த உடனே ஒரு மனதுருகினாரா. இது ஆங்கில வேதாங்கம்ல இன்னும் அழகாக போட்டிருக்கு. He was moved with compassion. கம்பேஷன்னா ஒரு இரக்கம் கலந்த அன்பு. மனதுருகி அங்க இருந்த அந்த வியாதிஸ்தர்கள் எல்லாரையுமே தொட்டு சுகப்படுத்தினாராம். இயேசு நிறைய பேரபிள் சொல்வாராம், உவமைகள் சொல்வாராம். அதனால இந்த ஜனங்கள்லாம் அந்த வனாந்திரத்திலேயே இருந்து உட்கார்ந்து இயேசு என்ன சொல்றாருன்னு கேட்டுட்டு இருந்தாங்களாம். அப்ப சாயங்காலம் ஆயிடுச்சான். சாயங்காலம் ஆனபோது என்ன நடந்ததுன்னு பார்ப்போமா? 15ஆம் சாயங்காலம் ஆனபோது அவருடைய சீசர்கள் அவரிடத்துல இது வனாந்தரமான இடம், நேரம் ஆயிற்று, ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பிட வேண்டும் என்றார்கள். என்ன சொன்னாங்கன்னா, இயேசுவோட சிஸ்டர்கள் இது மாதிரி இது ரொம்ப லேட் ஆயிடுச்சு, சாயங்காலம் ஆயிடுச்சு, யாருமே சாப்பிடல, அதனால அவங்கள வீட்டுக்கு அனுப்பிச்சு சாப்பிட சொல்லுங்க. இந்த காலம் மாதிரி அந்த காலத்துல ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ஹோட்டல் அதெல்லாம் கிடையாதான். எல்லா ஜனங்க வீட்டுக்கு நடந்து போய் அவங்களே சமைச்சு அவங்களே சாப்பிட்டோமா. அதனால சீடர்கள் சிஸ்டர்கள் இது மாதிரி அனுப்பிச்சு வச்சிருங்க, அவங்க சாப்பிடட்டும்னு சொன்னாங்க. அதுக்கு இயேசு என்ன தெரியுமா சொன்னாரு? 16ஆம் வசனம். அவர்களை நோக்கி, அவர்கள் போக வேண்டியதில்லை, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். அதுக்கு இயேசு என்ன சொன்னாராம், இது நீங்களே கொடுங்க, அவங்க எதுக்கு போடணும், நீங்களே அவங்களுக்கு சாப்பாடு கொடுங்கன்னு சொன்னாராம். அது ஒரு வனாந்திரம். அங்க 5000 பேர் இருந்தாங்களாம். பைபிள்ல என்ன போட்டிருக்குன்னா 5000 ஆண்கள் மட்டும் இருந்தாங்கன்னு போட்டிருக்கு. அவங்க கூட அவங்க மனைவிகள், அவங்க குழந்தைகள்லாம் வந்திருப்பாங்க. அவங்களுக்கு அவ்வளவு பேருக்கும் வனாந்திரத்துல அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்குமா? கிடைக்காதுல்ல. அப்போ அந்த சீஸ்டர்கள் என்ன சொன்னாங்கன்னு கேட்போமா? அதுக்கு அவர்கள், இங்கே எங்களிடம் 5 அப்பம் 2 மீன்கள் மேலாமல் வேறொன்றும் இல்லை என்றார்கள். அவங்க என்ன சொன்னாங்களாம், இந்த 5 அப்பமும் 2 மீன்களும் மட்டும்
மட்டும் தான் இருக்குன்னு சொன்னாங்களாம். 5 அப்பமும் 2 மீன்களும் யாரோடது? அந்த சின்ன பையன் கொண்டு வந்தால அந்த 5 அப்பமும் 2 மீன்கள் மட்டும் தான் இந்த சீடர்கள் கிட்ட இருக்கு, வேற எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கு இயேசு வந்து அவைகளை என்னிடம் கொண்டு வாருங்கள் என்றார். அதுக்கு இயேசு வந்து என்கிட்ட கொண்டு வாங்கன்னு சொன்னாங்களாம். அப்போ இயேசுவானவர் அந்த 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் எப்படி 5000 பேரை சாப்பிட வைத்தார்னு பார்ப்போமா? 19வது வசனம். அப்போது அவர் ஜனங்களை புலின் மேல் பந்தி இருக்க கட்டளையிட்டு அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பாதித்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீசரிடத்திலே கொடுத்தார். சீசர்கள் ஜனங்களிடத்திலே கொடுத்தார்கள். அந்த 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் இயேசுவானவர் வந்து ஆசீர்வதித்து எல்லாருக்கும் கொடுக்க சொல்லி சீஷர்கள் கிட்ட கொடுத்தாங்க. நீங்க நினைக்கிறீங்களா அந்த 5 அப்பமும் 2 மீன்களும் எல்லாருக்கும் பகிர்ந்துட்டு எல்லாரும் சாப்பிட்டுருப்பாங்களா வயிறு நிறைய? என்ன நடந்ததுன்னு பார்ப்போமா? மத்தேயு 14ஆம் அதிகாரம் 20வது வசனம். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிகைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். என்னாச்சு? அந்த 5 அப்பமும் 2 மீன்களும் எல்லாரும் திருப்தியா சாப்பிட்டு இன்னும் 12 கூடை ஃபுல்லா வந்து அது மீந்துருச்சாம். இது எவ்வளவு பெரிய அதிசயம் இல்ல? இது வந்து புதிய ஏற்பாட்டுல வந்து இயேசுவானவர் செய்த ஒரு அதிசயம். இது நிறைய போதகர்கள் வந்து அந்த இயேசு என்ன அதிசயம் செய்திருக்காரு அப்படின்னு சொல்லிதான் நீங்க கேட்டிருப்பீங்க. ஆனா இன்னைக்கு நம்ம இந்த கதையில இருந்து என்ன பாக்குறோம்னா, அந்த சின்ன பையன் செய்த தியாகம். அவ்வளவு சின்ன வயசுல அந்த பையன் நினைச்சிருந்தா அவன் வந்து அதுல டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாட போயிருக்கலாம். ஆனா அவன் வந்து இயேசுவானவரோட வார்த்தையை கேட்கணும்னு முடிவு செய்து அவன் இயேசுவானவரோட வார்த்தையை கேட்கறதுக்காக போனான். இதே போல ஒரு அதிசயம் வந்து, இதே போல ஒரு சின்ன பையனோட கதை வந்து பழைய ஏற்பாட்டிலயும் இருக்கு. அது வந்து 2 ராஜாக்கள் 22ஆம் வசனத்துல இருக்கு. யாருக்காவது அந்த பையனோட பேர் தெரியுமா? சின்ன பையன் பேரு யாருக்கும் தெரியாதா? சரி, ஓகே. அதுக்கு முன்ன அந்த பையனை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். இஸ்ரேல் மக்களை வந்து எகிப்துல இருந்து வந்து ஆண்டவர் வந்து வெளியில கொண்டு வந்தாரு. அப்போ 40 வருடங்க வந்து அவங்க வந்து வனாந்திரத்துக்கு போறதுக்கு வனாந்திரத்திலேயே இருந்தாங்க 40 வருடம். அந்த 40 வருடமும் அவங்க சாப்பிடுறதுக்கு சாப்பாடை வந்து ஆண்டவர் வந்து வானத்துல இருந்து மண்ணா கொடுத்தாரு. குடிக்கிறதுக்கு வந்து பாறையில இருந்து தண்ணி கொடுத்தாரு. பகல்ல வந்து நிழலாக மேக ஸ்தம்பங்களாகவும் இரவுல வந்து வெளிச்சமாக அக்னி ஸ்தம்பமாகவும் இருந்தாரு. அவங்க போட்டிருந்த உடையும் காலணிகளும் கிழிந்து போகவும் இல்லை, தேய்ந்து போகவும் இல்லை. இவ்வளவு அருமையாக பார்த்து கொண்ட இயேசுவ ஆண்டவர் அவங்க என்ன தெரியுமா பண்ணாங்க? யாருக்கும் தெரியுமா அவங்க என்ன பண்ணாங்க? இஸ்ரேல் மக்கள் அவரை நிராகரிக்கிறாங்க. அவர் வேண்டான்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு ராஜா வேணும், சுத்தி இருக்கிற நாட்டுலலாம் ராஜா இருக்கு, எங்களுக்கும் ஒரு ராஜா வேணும் அப்படின்னு கேட்டாங்க. அப்போது வந்து இஸ்ரேல் நாட்டோட முதல் ராஜாவோட பேர் யாருக்கா தெரியுமா? சவுல். ஆமா, இஸ்ரேல் நாட்டோட முதல் ராஜாவோட பேரு சவுல். சவுலுக்கு அப்புறம் யார் வந்தா? தாவீது. தாவீதுக்கு அப்புறமா சாலமன் ராஜா வந்தார். சாலமன் ராஜாக்கு அப்புறமா நிறைய வந்த எல்லா ராஜாக்களும் வந்து இயேசுவானவரோட வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடக்கல. அது வந்து 2 ராஜாக்கள் 21வது அதிகாரம் 20வது வசனத்துல போட்டிருக்கு. 2 ராஜாக்கள் தன் தாப்பனாகிய மனா செய்தது போல கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து. இந்த எல்லா ராஜாக்களும் என்ன பண்ணாங்களாம்? கர்த்தரோட பார்வைக்கு பொல்லாப்புதான் செய்தாங்களாம். கர்த்தருக்கு பயந்து நடக்கவில்லை. ஆனா இதுல ஒரே ஒரு சின்ன வயசுல வந்து 8 வயசுலயே ராஜாவான ஒரு சின்ன பையன் வந்து கர்த்தரோட கண்களுக்கு நன்மையானதை செய்தானா? அது யாருன்னு தெரியுமா? அவங்க யாருக்காவது தெரியுமா? யோசியா வந்து ஒரு 8 வயசு சின்ன பையன். அவங்க தாத்தா மனாசே அவரும் கர்த்தரோட பார்வைக்கு பொல்லாப்புதான் செய்யறாங்க. அவங்க அப்பா ஆமோன் அவரும் வந்து கர்த்தரோட பார்வைக்கு பொல்லாப்பு செய்தாரு. ஆனா வந்து இந்த சின்ன பையன் யோசியா வந்து கர்த்தரோட பார்வைக்கு என்னவா இருந்தாருன்னு பாப்போமா? 2 ராஜாக்கள் 22வது அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிப்போமா? அவன்
கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து தன் தகப்பனாகிய தாவீதின் வழிகள் எல்லாம் வலதுபுறமும் இடதுபுறம் விலகாமல் நடந்தான். கர்த்தரோட பார்வைக்கு செம்மையானதை செய்தார். இது வந்து ஆங்கில வேதாகமத்துல இன்னும் அழகாக போட்டிருக்கு. He did what was right in the sight of the Lord. அவர் வந்து இடது பக்கமும் திரும்பல, வலது பக்கமும் திரும்பல. நேரா என்ன சரியோ கர்த்தரோட பார்வைக்கு சரியானதை மட்டும் செஞ்சாரு. அவர் ராஜான பிறகு அடுத்து என்ன செஞ்சாருன்னு பார்ப்போமா? 22:6 வசனம் வாசிங்க. தச்சரும் சிற்பாச்சாரியர்களும் கொற்றரும் ஆலயத்தை பழுது பார்க்கும்படி வேண்டிய மரங்களை வெட்டி கற்களையும் வாங்குகிறதுக்கு செலவழிக்க வேண்டும். அவர் என்ன பண்ணாரா? ஆலயத்தை பழுது பார்த்தாராம், ரிப்பேர் பண்ணாராம். அங்க வந்து மனாசேக்கு முன்னாடி இந்த ராஜாக்கள் ஆமோன் எல்லாருமே வந்து ஆண்டவரோட ஆலயத்தை வந்து பராமரிக்காம அப்படியே விட்டுட்டாங்களாம். ஆனா வந்து யோசேப்பு என்ன பண்ணாரா? இந்த யோசியா வந்து இந்த ஆலயத்தை வந்து பராமரித்தாராம். அந்த பராமரிக்கிற போது அவங்களுக்கு என்ன தெரியுமா கிடைச்சது? யாருக்கா தெரியுமா? அந்த பராமரிக்கும் போது என்ன கிடைச்சதுன்னு 8ஆம் வசனத்துல வாசிப்போமா? அப்பொழுது பிரதான ஆசாரியனாகிய இல்க்கியா சம்பிரதாயியாகிய சாப்பானை நோக்கி, நான் கர்த்தருடைய ஆலயத்திலே நியாயப்பிரமாண புத்தகத்தை கண்டுபிடித்தேன் என்று சொல்லி அந்த புத்தகத்தை சாப்பானிடத்திலே கொடுத்தான். அவன் அதை வாசித்தான். என்ன கண்டுபிடிச்சாங்களா? கர்த்தர் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கண்டுபிடிச்சாங்களாம். நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கண்டுபிடிச்ச உடனே அந்த ராஜா என்ன பண்ணாருன்னு நினைச்சுக்கீங்க? என்ன பண்ணாராம்? அவர் வந்து நினைச்சிருந்தா அதை வந்து தூரமா வச்சுட்டு அவரோட வேலையை அவர் பாட்டுக்கு பண்ணிருக்கலாம். அவர் என்ன பண்ணாரா? அதை உட்காந்து எல்லாருக்கும் கேட்கிற மாதிரி அதை உட்காந்து வாசிச்சாரா. அது 22:11 வசனத்துல போட்டிருக்கு. ராஜா நியாயப்பிரமாண புத்தகத்தின் வார்த்தைகளை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு அவரோட துணியெல்லாம் கிழித்து கொண்டு அவர் வந்து சாம்பல் உட்கார்ந்து அழுதாராம். இவ்வளவு 43 வருடமா வந்து தப்பு செஞ்சுட்டு இருந்த இந்த மக்கள் வந்து இந்த ராஜா வந்த உடனே வந்து மனம் திரும்பினாங்களாம். இயேசு வந்து நல்லவர், அவரெல்லாம் உண்மையான ராஜா அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவானவரை ஏற்றுக்கொண்டாங்களாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? எல்லாரும் மனதுருகி வந்து இயேசுவை தான் ஆண்டவரை தான் வந்து உண்மையான ராஜா அப்படின்னு ஏற்றுக்கொண்டாங்களாம். நீங்க இந்த 2 கதையில இருந்து என்ன ஒரு விஷயம் தான் ஒரே மாதிரி இருக்கு இந்த 2 கதையிலும். அது வந்து என்ன விஷயம் அவங்க யாருக்கா தெரியுமா? 2 பேருமே சின்ன பசங்க. அந்த முதல் கதையில இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய பாடம் என்னன்னா வந்து ஒரு சின்ன பையன் அவன் நினைச்சிருந்தா அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து அந்த அப்பப்பையும் 2 மீன்களையுமே எடுத்துட்டு அவன் வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாட போயிட்டு ஜாலியா இருந்துக்கலாம். ஆனா வந்து இயேசுவானவரை வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு முடிவு எடுத்து இயேசுவானவரை பார்க்கறதுக்காக போனார். அது மாதிரி நம்மளோட வாழ்க்கையில வந்து இந்த உலக காரியங்களால வந்து உலக காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம வந்து இயேசுவானவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவரை வந்து அவருக்கு நம்பிக்கை மரியாதை கொடுத்து அவரை வந்து நம்ம கும்பிடணும். அந்த 2வது ஸ்டோரியில யோசியா கிங்ல வந்து நம்ம என்ன கத்துக்கிட்டோம்? அந்த கதையில இருந்து என்ன கத்துக்கிட்டோம்? அவர் மட்டும் அந்த புஸ்தகத்தை வாசிக்காம எல்லாருக்கும் வந்து அந்த புஸ்தகத்தை வாசிச்சு காமிச்சாராம். அந்த புஸ்தகம் வந்து எல்லாரும் வாசிச்சதால என்ன பண்ணாங்கன்னா அந்த மொத்த நாடுமே வந்து மனம் திரும்பினாங்களாம். 3-4 வருடங்களாக வந்து இயேசு அந்நியர் கடவுளை கும்பிட்டாங்களாம். அவங்க பசங்களை வந்து அந்நிய தேவர்களுக்கு வந்து பலி கொடுத்தாங்களாம். இவ்வளவு கொடுமைகள் பண்ண அந்த ஜனங்க வந்து இந்த யோசியா என்ற ராஜா வந்து இந்த புஸ்தகத்தை வாசிச்ச உடனே எல்லாரும் மனம் திரும்பினார்களாம். மனம் திரும்பி இயேசுவானவர் தான் உண்மையான ராஜா என்று ஏற்றுக்கொண்டாங்களாம். அது மாதிரி நம்மளும் வந்து நம்மளுக்குள்ளேயே வந்து எல்லாமே சொல்லாம நம்ம எல்லாருக்குமே வந்து வேதாகத்துல இருக்கிற வார்த்தையை சொன்னோம்னா எல்லாருமே நம்ம திருச்சபையில இருக்கிறவங்க, நம்ம குடும்பத்துல இருக்கிற
இருக்கிறவங்க எல்லாருக்குமே சொன்னோம்னா, அவங்க மற்றவங்களுக்கு போய் சொன்னாங்கன்னா இயேசுவோட வார்த்தை வந்து பெரிதளவுல வந்து எல்லாருக்குமே போகும். அது மாதிரி நம்மளும் பண்ணி இயேசுவானவரோட வார்த்தையை எல்லாருக்கும் சொல்லலாம். ஸோ இன்னைக்கு நம்ம 2 பாடம் கற்றுக்கிறோம். ஃபர்ஸ்ட் பாடம் என்னன்னா, இயேசுவுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும், மற்ற இந்த உலக வாழ்க்கைக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. 2வது பாடம் என்னன்னா, நம்ம மட்டும் இயேசுவானவரோட வார்த்தையை தெரிந்து கொள்ளாம எல்லாருக்கும் சொல்லி அது எல்லாருக்கும் பயன்படுத்துவதை போல இருக்கணும். கடவுள்